பொதுவாக எனக்கு எழுத தெரியும், எழுதுறதை பற்றி பேசுறது புதிய அனுபவம். என்னுடைய பேரை அச்சில் பார்க்கணும், அதுக்கு நான் ஏதாவது எழுதுவோம். இதில் தாண்டிய நாவல்களில் வர அந்த எழுத்த விஷுவலாக்குற அந்த சுகமும் அந்த ஆசையும், பிறகு விஷுவலை நான் எழுத்தாக்குவோம், எனக்குள்ள தோன்ற விஷுவலை நான் எழுத்தாக்குவோம் என்ற ஒரு புள்ளியில தான் நான் எழுதுறதுக்குள்ள வாரேன் என்றுதான் இந்த நன்றி. அடுத்த நிகழ்வாக இன்னுமொரு நாவல் குறித்தான ஒரு உரையாடல். எழுத்தாளர் கவிஞர் இலக்கியத்தோட்ட விருது வென்ற எங்களுடைய ரஷ்மி அண்ணா வந்திருக்கிறார், லண்டன்லேருந்து வந்திருக்கிறேன். மற்ற எழுத்தாளர் சயந்தன் அவருடைய நூல் குறித்தான ஒரு உரையாடல் இப்பொழுது இடம்பெற்றிருக்கிறது. ஏற்கனவே எல்லாரும் எழுத்தாளர் சயந்தனை பற்றி நாம் எல்லாரும் அறிஞ்சிருக்கோம். என்றாலும் இங்கே புதுசாக வந்திருக்கிற வாசகர்களுக்கு அவரை பற்றி அறிமுகம் வந்து நான் சொல்றதுலேருந்து கடமைப்பட்டிருக்கேன். எழுத்தாளர் சயந்தன் வந்து தற்போது சுவிட்சர்லாந்து வாழ்கிற வேகமாக நான் முடிக்கிறேன். ஈழப்போர் இலக்கியத்தில் முக்கிய பிரதிகளை ஆறாவது ஆதிரை அசேலா திசை 9 மற்றது இது போன்ற நாவல்கள் எழுதியிருக்கிறேன். மற்ற பெயரற்ற சிறுவர் தொகுப்பார் எழுதியிருக்கு. 1998ஆம் ஆண்டு அவருடைய முதலாவது சிறுகதை மூலம் அவர் எழுத ஆரம்பிச்சிருக்கார். அவர் என்ன சொல்றேன்னா, நாவல் தான் எனக்கு வசப்பட்ட கலை, அதில் தான் நிதானத்தையும் சுதந்திரத்தையும் உணர்கிறேன். சிறுகதை கைக்குள் திமிருகிற உயிரினத்தை போல உணர்கிறேன் என்று அவர் கூறுகிறார். அதனால என்ன தெரியல, அவர் ஆரம்பத்தில் சிறுகதை எழுதி போட்டு அப்புறம் நிறுத்திட்டார். அதுக்கப்புறம் அவருக்கு தொடர்ந்து எழுத முடியவில்லை. அந்த வகையில் அடுத்ததாக எங்களுடைய ரஷ்மி அண்ணா சிறந்த ஓவியர். மற்றது வந்து நாங்கள் முன் குறிப்பிட்டது போல எங்களுடைய கனடா இலக்கியத்தோட விருது சிறுவை தொகுப்புக்காக வந்தவர். அவரை நான் எங்களை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறவர்கள் மகிழ்ச்சியோட நான் வருகிறேன். நன்றி. அனைவருக்கும் நன்றி. சேந்தன் குறித்த அறிமுகம் தேவை நினைக்கிறேன். 2012ஆம் ஆண்டு 6வது தொடங்கி 2026 திசை 9 வரை ஒரு நீண்ட 4 நாவல்கள் எதுவும் செலுத்துமாக அளவில் நீங்கள் எப்போது எதற்காக எழுத தொடங்கினீர்கள்? அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக எனக்கு எழுத தெரியும், எழுதுறதை பற்றி பேசுறது புதிய அனுபவம். கூட கேள்வி, எதற்காக எழுத தொடங்கினீங்கன்னு சொன்னால், உண்மையில எந்த பேரை அச்சில் பார்க்கணும்னு தான் எனக்கு முதலாவதாக இருந்த விருப்பம். அது தொடக்க காலம் 11 தான், 12, 13, 14 வயசுல என்னுடைய பெயரை நான் அச்சில் பார்க்க வேணும். அப்போ அந்த நேரங்களில் பிரிண்டர்ஸ் இதெல்லாம் கிடையாது காலம். அதுக்கு ஒரே ஒரு வழி, ஏதாவது ஒரு பத்திரிகையிலையோ செஞ்சிகையிலையோ என்னுடைய பெயர் வரும். அது ஆக குறைஞ்ச வழி. அந்த நேரங்களில் இந்த பள்ளிக்கூட மேகசின்களில் புதறி போட்டி, நுண்ணறிவு போட்டியெல்லாம் வைப்பினா அப்போ அதுகளில் கலந்து விடுவாங்க, அல்லது ஒரு கடிதம் எழுதி போடுறது. இதில் கூட இந்த பெயர் ஆக்சுவலாக பார்த்துட்டேன். அதுக்கு பிறகு இந்த பெயரோட நான் ஏதோ ஒரு கண்டென்ட் என்னுடைய ஒரு படைப்பு, அது ஓவியமோ கவிதையோ, நான் கவிதை தான் எழுதி கட்டுரையோ சிறுகதையோ வரணுன்ற ஒரு ஆசை. அதுதான் நான் நீங்கள் கேட்கும்போது நானே எழுத வந்தேன் இந்த கேள்விக்கு உண்மையான ஒரு பதிலாக இருக்கும். என்னுடைய பேரை அச்சில் பார்க்கணும், அதுக்கு நான் ஏதாவது எழுதுவோம். இதில் கதையை ஏன் செலக்ட் பண்ணன்றதுக்கு அதுக்கும் ஒரு காரணத்தை என்னால் கண்டுபிடிக்க முடியுது. நான் சில வயசுலேயே வாசிக்க தொடங்கிட்டேன். இந்த ஊரில் ஒரு நூலகம் இருந்தது, ஒரு சின்ன நூலகம். இந்த ஊரில் வாசகர் வட்டம் என்று சொல்லி இருக்கு, 10க்கு 10 அறையில். என்னோட உறவினர் ஒரு தான் அந்த நூலகர், அத்தை நூலகராக இருந்தவர். இப்போ வீடுகளில் வந்து நாங்கள் தனியாக நிற்கிறதெல்லாம் அம்மா சொல்ல போய் அங்கே நிற்க சொல்லி, அங்கே இருக்கக்குள்ள எடுத்து வாசிக்க எனக்கு அந்த எழுத்த விஷுவலாக பார்க்குறதுல இருக்கிற அது ஒரு சுகம் இருந்துச்சு. எழுத்தை வந்து நான் அதை கற்பனை செய்வோம். குறிப்பாக சாண்டிலியனோட நாவல்கள் தான் நான் அதிகமாக அந்த நேரம் படிச்சிருக்கேன். எல்லாமே படிச்சிருக்கேன். ராணிமுத்துலேருந்து மாலமதி, ரமணிச்சந்திரன், சகலதையும் பார்த்துருக்கேன். ராணிமுத்து, இந்த எஸ்போடைய சடங்குலாம் நான் ராணிமுத்துல வாசினேன். அப்போ அந்த சாண்டிலியன் நாவல்களில் வர அந்த எழுத்த விஷுவலாக்குற அந்த சுகமும் அந்த ஆசையும், பிறகு விஷுவலை நான் எழுத்தாக்குவோம், எனக்குள்ள தோன்ற விஷுவலை நான் எழுத்தாக்குவோம் என்ற ஒரு புள்ளியில தான் நான் எழுதுறதுக்குள்ள வாரேன் என்றுதான் இந்த கேள்விக்கு பார்த்து சொல்லுவேன். இந்த தீவிர இலக்கியத்தின் பால் எப்படி உங்களோட கவனம் திரும்பிச்சு? இந்த சாண்டிலியன், ராஜேஷ்குமார் அங்கிருந்து அது கொஞ்சம் லேட்டாக, ஒரு 10, 12, 15 வருஷங்களுக்கு பிறகுதான் அந்த திருப்பம் வந்தது. எழுத தொடங்கிட்டேன் நான் 98, 97 எல்லாம்
அந்த வெளிச்சம் என்ற ஒரு சஞ்சி வருது, திருநாளம் வருது, அதுகளுக்கு அனுப்புறது. பிறகு 97 நினைக்கிறேன் தினக்குறளே என்னுடைய முதலாவது செல்வம் வருது. ஆனால் அது வந்து அந்த எங்கட காலங்களில் நாங்கள் பழமையாக படித்து வந்த அந்த ஒரு பேட்டர்ன் இருக்கும். அதில் தெளிவாக சொல்லிட்டோம்னா ஒரு புதுமை இல்லாத ஒரு எழுத்து வடிவம், தொடக்கம், ஒரு உச்சம், ஒரு முடிவு இருக்கிற அந்த வடிவத்தில் எழுத தொடங்கி ஒரு சிலர் எல்லாமே வர தொடங்கிட்டது. ஒரு 6 ஆண்டுகளுக்கு பிறகுதான் நான் கோணல் பக்கங்கள் படிக்க தொடங்கினேன். அது ஒரு ஒரு ஆக்சிடென்டாக நடந்தது. பிளாக்குகள் காலங்களில் ஒரு லிங்கை கிளிக் பண்ணி அதுக்கு அளவை படிச்சு கொண்டு கேட்கல சாரணி கோணல் அவர்களிடத்தில் ஈழத்து எழுத்தாளர் என்று சோபா சக்தியை அறிமுகப்படுத்துகிறேன். எனக்கு அதுக்கு முதல் நான் அந்த பேரை கேள்விப்பட முடியல. அந்த பேரை நோட் பண்ணி நான் என்னோட தேசத்துறைகளை எடுத்து ஒரு பயணத்தில் தான் மாற்றினேன். அப்போதான் தோணுச்சு இது அது அது ஒரு புதுமையாக இருந்துச்சு. நான் இருக்கிற காலம் படித்து வந்த எழுத்துக்கு புதுமையாக இருந்துச்சு. அந்த புள்ளியை நான் சொல்லுவேன். அதில் இருந்து பிறகு இந்த வலைப்பதிவு காலங்களில் தான் உண்மையில நான் அந்த சொன்ன ஒரு மிஸ்டர் சொன்னேன். அப்போ அந்த நேரங்களில் நான் தீஜாவோ அல்லது அசோகமித்திரன் அந்த அவையில நான் படித்ததுக்கு எனக்கு அதை வந்து சேரவும் இல்லை. இந்த புள்ளிக்கு பிறகு நான் அவையில் ஆரம்பிச்சு வந்தேன். என்னுடைய எழுத்துல அந்த பாதிப்பு இருக்கின்றதை நான் ஒப்புக்கொள்றேன். அதாவது அந்த அந்த புள்ளிக்கு பிறகு நான் கண்டடைஞ்ச அந்த புதுமையான எழுத்துன்றது அப்படி ஒரு ஆசையும் எனக்குள்ள உருவாக்கினதையும் அந்த புள்ளியை நான் சொல்லுவேன். 20 வருடங்களுக்கு முன்பு உங்களோட பேரை பார்க்கணும் என்று எழுத நீங்க இப்போ நடக்குது பார்த்தாச்சு. இப்ப பார்க்கணும் மட்டும் நானே எடுத்துட்டு இல்ல இப்ப வந்து 40 நடப்பதைக்கு வந்த அப்புறம் உண்மையா வாழ்க்கை பாடுகள், பொருளாதாரத்துறை ஓட்டம், இந்த நிகழ்வுகளால வரைக்குள்ள எல்லா மனுஷர்களுக்கும் தங்களுடைய இந்த மாதிரி சிக்கல்கள் இருந்து தங்களை காம் பண்ற, தங்களை ஆற்றுப்படுத்துறதுக்கு வந்து ஒரு விஷயம் இருக்கு. சிலர் வந்து டிராவலிங் போகணும், சிலர் மியூசிக், சிலர் வந்து ஸ்போர்ட்ஸ். அந்த ஸ்போர்ட்ஸ்ல பயங்கரமா இருக்காரு இன்னும் விளங்குறது. அப்ப அப்படி ஒவ்வொரு ஆட்களுக்கும் வந்து ஒரு ஒரு ஆற்றுப்படுத்துற ஒரு இது இருக்கும். நான் இன்னைக்கு அதை எழுத்தையும் வாசிப்பையும் இலக்கியத்தையும் தான் என்னை ஆற்றுப்படுத்துறதுக்கான ஒரு வழியாக இன்னைக்கு நான் முழுவதுமா உணர்வேன். முக்கியமா அந்த சொல்லிடுவேன் சில நேரங்களில் உங்களோட வாழ்க்கை வந்து அந்த சொந்தம் இல்லாமல் இருக்கே என்ற உணர்வு எங்களுக்கே வரும்போது நான் தொடர்ச்சியா ஒரு 10 நாள் 15 நாள் வாசிப்பையும் அல்லது எழுத்தையும் செய்தேன்னு சொன்னால் இந்த மூலையை உணர தொடங்கிடும். நான் மறுபடியும் பேக் டு நார்மல் என்ற ஒரு உணர்வு எனக்குள்ள வருது. அந்த ஆற்றுப்படுத்துறதுக்காக நான் இருக்கிறேன். அதை பகிர்ந்து கொள்றேன். ஒரு ஒரு படைப்பு ஒரு பாத்திரத்தில் இருந்தா அல்லது ஒரு சம்பவத்தில் இருந்தா உருவாகும் உங்களுக்கு? இல்லை, இது ரெண்டும் இல்லை. எனக்கு நான் அதிகமாக எழுதுறது இல்லை, எழுதுறதும் இல்லை. 5 வருஷத்துக்கு ஒரு நாவல் தான் எழுதுறேன். எனக்கு சில கேள்விகள் இருந்தால் இந்த மாதிரி நாவல்கள் பிறக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அது கேள்விகள் தான், அது பிரகடனங்களோ அல்லது அரசியல் முடிவுகளோ அரசியல் பிரகடனங்களோ கிடையாது. எனக்குள்ள உருவாகிற கேள்விகள் தான் நான் அதுல இருந்து தான் நாவல்கள் பிறக்குதுன்னு நம்புறேன். உதாரணமா சொல்ல போனா இந்த ஆதரை எழுதுறதுக்கு முதல்ல யுத்தம் முடிஞ்சிட்டுது. 2009 யுத்தம் முடியுது, நடந்த எல்லாருக்குமே தெரியும். எனக்கு ஒரு கேள்வி வந்துச்சு, இந்த யுத்தத்தின் முடிவில அதை அனுபவிச்ச மக்கள் யாருன்னு பார்க்கும்போது பொருளாதார நிலையில அதாவது சமூக நிலையில மிக பிற்படுத்தப்பட்ட அவர்களுக்கு தான் அந்த கடைசி எரிவு போய் தங்குது. இப்போ இது உண்மையிலே இது ஏன் இப்படி நடக்குது? இதுதான் அந்த சிஸ்டமா? ஏன் கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர் இருக்கிறோம் நாங்கள், ஏன் அது ஒரு 3 லட்சம் பேர்கிட்ட மட்டும் போய் முடியுது? மத்தாக்கள் எப்படி அதுல இருந்து வெளியில வந்திருக்கணும்? இந்த மாதிரியான கேள்விகள் கூட தான் நான் அந்த ஆதரவாக உருவாக்குறேன். அப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு சில கேள்விகள் தான் எனக்கு அதை உருவாக்குறதுன்னு நம்புறேன். எனக்குள்ள உருவாக்குற கேள்விகள், அந்த கேள்விகளுக்கு நான் நாவல்ல பதில் கொடுக்குறேன்னா இது பற்றி எனக்கு தெரியல. ஆனா அந்த கேள்விகள் நாவலை உருவாக்குறேன், எழுத்த உருவாக்குறேன். இதுவரையும் வழியான உங்களோட நாவல்கள்ல இந்த திசை என்பது கொஞ்சம் வித்தியாசமான கதைக்களம் கொண்டது, ஈழ போராட்டமாக இல்லாமல் ஒரு கதைக்களம் கொண்டது. இந்த நாவலுக்கான கேள்வி என்ன? உங்களுக்கு எழுத தோணி அந்த கேள்வி நீங்க குறிப்பிடும் கேள்வி இருக்கு. ஆனா அது நாவல் நிறைவேற்றுதா, அதை நாவல் சரியா ஆராய்ஞ்சதா என்றதை பற்றி வேறுமென்றால் வருவார்கள் இருக்கலாம். இந்த ஐரோப்பா அகதிகளை எதிர்கொள்வதில் இருக்கிற அந்த இரட்டை மனோநிலை சம்பந்தமான ஒரு கேள்வி தான் அது. அது வந்து
இப்போ இங்கே கோசோவா பிரச்சனை நடக்கும்போதோ அல்லது ஐரோப்பாவில் நடந்த பிரச்சனைகள் வரும்போதோ அது அகதிகளை எதிர்கொண்ட அந்த முறைக்கும், இதுவே ஆப்பிரிக்க நாடுகளில் இருந்தோ அல்லது எங்கள நாடுகளில் இருந்தோ அகதிகள் வரும்போதோ அது அவைகளை எதிர்கொள்கிற அந்த அந்த முறைக்கும் இடையிலான ஒரு பெரிய வேறுபாடு ஒரு கேள்வியாக இருந்துச்சு. அந்த கேள்வியை தான் நான் அந்த நாவலுக்கான ஒரு அடித்தளமாக சொல்ல முடியும். நான் ஒரு நாவலை எழுத துவங்குவதற்கு முதல் ஆய்வுகள், தரவுகள் சேகரிப்புகள் செய்யும் போது இந்த நிலவியல் விவரிப்பு அல்லது நிலவியல் கோட்பாடுகள் சம்பந்தமாக நீங்க ஏதாவது கவனம் எடுப்பீங்களா? அல்லது இந்த கோட்பாடுகளை திசை கொண்டது பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க எனக்கு தெரியாத ஒரு இடத்துல நடக்குது. அது ரஷ்யாவிலையும் உக்ரைன்லையும் நடக்கிற கதை. ஆக நாங்கள் அந்த கதை அங்கதான் நடக்க போகுது. அப்ப அதை சித்தரிக்கிறதுக்காக சில ஆய்வுகளை செய்யத்தான் வேண்டி கிடக்குது. ஆய்வுன்ற அவ்வளவு தூரத்துக்கு போக தேவையில்லை. சில அறிதல்களை நான் அதை மேற்கொள்ள வேண்டியதான் இருக்குது. இது ஆதரவுக்கு நான் செய்திருக்கிறேன். அந்த கேள்விக்கு நான் அதை செய்ய வேண்டியதான் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இதுக்கு முதல் பேசினதன்படி அந்த நிலக்காட்சியை அந்த கதையோடு இணைக்கிறது சம்பந்தமான இதில் எனக்கு அதில் உடன்பாடு இருக்குது. அது அப்படித்தான் நிற்கிறேன். நான் அந்த நடக்கிற நிலத்துக்கு ஊடாக அந்த கதையின் மனோநிலை ஒன்று இருக்கு. அந்த கதைக்கு ஒரு மனோநிலை இருக்கு. அந்த மனோநிலையை செறிவுபடுத்த முடியும் என்றதை நான் நம்புறேன். ஆனா அதே நேரம் இப்ப நீங்க விவரிப்பது பொதுவாகவே விவரணைகள் தொடர்பில் எனக்கு அது ஒரு அளவோடு இருக்கணும் என்றதுல அப்படித்தான் நான் நம்புறேன். சில விவரணைகள் தேவைப்படாமல் இருக்கலாம். உதாரணம் சொல்ல போனா அண்மையில படிச்ச ஒரு வரி, செல் விழுந்து சிதறிய சென்னங்கள் தென்னை நிலத்தில் இந்த கிளிகள் மாறி பறந்தார். என்ன கேட்டா அந்த அந்த ரெண்டையுமே கனெக்ட் பண்ண முடியல. இன்னொன்று நண்பர்கள் என்னலாம் யானையின் காதுகள் பிளாப்பட சுழை கூட இல்லை. எனக்கு அதை படித்த உடனே யானை, அந்த பெரிய யானை ஒரு கொடி குஞ்சு மாதிரி இந்த மைண்ட்ல வந்துட்டுது. அப்ப அப்படி இல்லை. இந்த அந்த கதையின் மனோநிலைக்கு ஒரு செறியத்தர மாதிரி இந்த விவரிப்புகள், விவரணைகள் அல்லது நிலக்காட்சிகள் இந்த சூழலை நான் அதுக்குள்ள உள்வாங்கிறதுல அது சரியென்று தான் சொல்றேன். இந்த திசை 9 நாவல் நீங்கள் ஒரு புது விதமான உத்தி வழிபாட்டு முறையை பயன்படுத்தி இருப்பதாக நான் வாசிக்கும் போது அறிந்து கொண்டேன். இல்லை நீங்கள் எப்படி திட்டமிடுறீங்க? நீங்கள் திட்டமிட்டு எப்படி செய்யணும்னு எழுதுறீங்களா அல்லது அந்த நாவலில் போக்கில் அப்படியே வருதா? இல்லை, எழுத்தே தன்னை எழுதி செல்லும்ன்றது எனக்கு பெருசாக உடன்பாடு இல்லை. அதை நாங்கள் சில ஆசிரியர்கள் திட்டமிடுறோம் தான். முக்கியமாக நான் ஒவ்வொரு நாவலையும் என்ன அதிகம் எழுத போகிறதில்லைன்றதுல எனக்கே தெரியுது. என்னோட அவ்வளோ தொகைக்கணக்கான நாவல்கள் வரும் என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. அப்போ நான் ஒவ்வொரு நாவல்களிலையும் ஒரு ஒரு வடிவ வித்தியாசத்தையோ அல்லது ஒரு மொழியிலே ஒரு வேறுபாட்டையோ காட்டணும்னு நான் திட்டமிடுறேன், நினைக்கிறேன். அதுக்காக காத்திருக்கிறேன். அந்த வகையில் தான் நான் இந்த திசை 9க்கான அந்த வடிவத்தை தேர்ந்தெடுத்தனால் அது பல வடிவங்கள் முயற்சித்து கைவிட்டு திருப்பி அதுக்கு வரணும்னு சொன்னாலே அதில் தெளிவாக தெரியுது. நாங்களே ஒரு வடிவத்துக்காகத்தான் அதுக்குள்ள காத்திருக்கிறோம். அதை வடிவம் மாற்றிக்கொண்ட விரும்புகிறோம். அது அப்படித்தான் நடக்குது. நீங்கள் இதை தொடங்கி பிறகு நீங்கள் கேட்டீங்க அது தானா அந்த இந்த வடிவம் தானா நாவலுக்கு பிற்பாடு அது அது அந்த கதைகளை எழுதி கொண்டு போகும்போது சில புள்ளிகள் அல்லது சில சம்பவங்கள் எல்லாமே அது தான் அது எல்லாரும் கதைகளுக்கும் நடக்கிறது. அது நீங்கள் தொடங்கி போகும்போது எழுத்து மனோநிலையில அதுகள் சிலது தானா நடக்கும். எல்லாத்தையுமே திட்டம் பண்ணுறதில்லை. எல்லாம் இன்னும் எடுத்து நாங்கள் ஒரு டிஸ்கோடு வச்சுக்கொண்டு அதை எழுதி கொண்டு போகிறதில்லை தான். ஒரு பெர்மனெண்டான ஐடியா இருக்கும். அது ஆனால் எழுதுகிற எல்லாருடைய மனையிலையும் அதை தீர்மானிக்கும். அதை சில இடங்களை கொண்டு போகும். சிலருக்கு அது நாங்கள் நினைச்சு வச்சிருக்கோம், ஆனால் அது வேறு மாதிரி முடியும். அது அந்த மாதிரி விவரங்கள் எனக்கும் நடக்கும். அசீரா நாவல் குறிப்பிடத்தக்க திருத்தங்களுடன் 2வது பதிப்பாக வெளிவந்தது. கணிசமான அளவு எழுதி செய்யப்பட்டு வெளிவந்தது. அது ஏன் நீங்கள் ஆரம்பத்திலேயே செய்யலை அல்லது நீங்கள் ஒவ்வொரு நாவலுக்கும் இப்படி செய்யிருக்கீங்களா? பொதுவாகவே ஒரு நாவல் எழுதி முடிச்சுட்டு நீங்கள் எல்லா நாவல்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளிக்கு பிறகு நீங்கள் அந்த நாவலை பார்த்தீங்கன்னு சொன்னால் எழுத்தாளர்களுக்கு தோணும், இதில் இருக்கிற போதாமைகள் எல்லாமே தோணும். எல்லா படைப்புகளுக்கும் அப்படி இருக்கும்.
எல்லா படைப்புகளுக்கும் அப்படி இருக்கும். ஒரு படைப்பாளிக்கு அந்த ஃபீலிங்ஸ் இருக்கும். அதே நீங்க அசைராவை பொறுத்த வரைக்கும் இந்த வரைக்கும் நான் எழுதுனதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நாவலாக அது இருக்கு. அது இந்த கதை சொல்லும் முறையும் அது பேசிய விஷயங்களும் எனக்கு நெருக்கமான ஒரு நாவல். இப்போ பரவலா என்னை அறிமுகப்படுத்துறதுல அல்லது என்னை வேற வாசகர்கள் எழுத்தாளர்கள் அங்கீகரிக்கிறது ஆதரிக்க ஒரு இடம் இருந்தாலும் ஆனால் எனக்கு அசைரா தான் பிடிக்கும். இப்போ அந்த அசைராவை நான் திருப்பி படிக்கும்போது எனக்கு சில போதாமைகள் அதில் இருந்துச்சு. நிறைய காலமும் ஆகலை. அது 1.5 வருஷம் 2 வருஷம் காலம்தான். நான் உண்மையை சொன்னால் அசைராக மறுபடியும் திருப்பி எழுதிட்டால் அதை 2வது பதிப்பாக எழுதினான். எனக்கு இப்போ இருக்கிற அந்த அசைராவில் முழுமையான ஒரு திருப்தியும் ஒரு ஒரு எழுத்தாளராக பெருமிதம் எனக்கு அது. இந்த ஒரு எழுத்தாளராக இந்த பாராட்டுகள் எதிர்மறையான அல்லது சார்பான விமர்சனங்களை தாண்டி உங்களுக்கு என்ன இருக்கு? உங்களுக்கு என்ன கிடைக்கும் ஒரு எழுத்தாளர் இருக்கிறது? அதை நீங்க அடைய விரும்புறது என்று நான் சொன்ன கேள்வியானது. முதல் சொன்ன அந்த கேள்விக்கான பதில் தான் இன்றைய நிலைமையில. அதுக்காக பாராட்டினா எனக்கு விருப்பமில்லை அல்லது ஏதாவது மிக என்ன சொல்றது கடுமையான விமர்சனங்களை கண்டு வைக்க வேண்டிய மாதிரியாக சில இதுகள் இருக்குதான். ஆனா இப்ப எழுதுறதுல இருக்கிற அந்த திருப்தி மற்றும் போதும் என்ற நிலைப்பாடு இருக்கு. விமர்சனங்களை பொறுத்த வரைக்கும் இப்ப சொல்லிடணும், விமர்சனங்களை எல்லாரும் ஏற்றுக்கொள்ளணும். எனக்கு அதில் உடன்பாடு அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனா விமர்சிக்கிறதுக்குரிய உரிமையை அந்த அவர் கொண்டிருக்கிறார். ரெண்டதுல 100% ஏற்பினேன். ஒரு படத்தை விமர்சிக்கிறதுக்குரிய 100% உரிமையை கொண்டிருக்கேன். அதிலே அவற்ற ரசனைகள், அவருக்கு இருக்கிற கோட்பாட்டு புரிதல்கள், அவருக்கு தனிப்பட்ட விருப்பங்கள், அரசியல் சார்புகள், இது எல்லாமே செல்வாக்கு செலுத்தும். இது கூடாக அவர் அதை விமர்சிக்கிறதுக்கான 100% உரிமையை கொண்டிருக்கார். ஏன்னா நாங்கள் தமிழ் சூழலில் அந்த மாதிரி விமர்சனங்கள் வந்தால் காழ்ப்புணர்வு எல்லாம் சொல்லி நம்ம எல்லாம் அப்படி இல்லை, தேவையில்லை. நீங்கள் ஒரு 20 வருஷத்துக்கு முதல் எழுத வந்த போது இருந்த உங்களோட கனவுகளுக்கும் இப்போ ஒரு 4 நாவல் எழுதுறது பிற இருக்கிற உங்களோட கனவுகளுக்கும் அந்த வித்தியாசம் இல்லை. அவ்வளோதுக்கு நான் இப்போ அவ்வளோத்துக்கு எழுத அவ்வளவு பெருசாக நான் ரொமான்டிசைஸ் பண்ணிக்கல. ஆனால் தொடக்கங்களில் எழுத வந்தபோது இப்போ அந்த காலம் ஒன்று இருக்குது. அந்த காலம் ஒரு பெரிய செல்வாக்கு செலுத்தும். இப்போ எல்லா புரிதல்களையும் அடைஞ்சு போட்டு 2020கள் எழுத தொடங்கியிருந்தால் அது ஒரு வேறு முறையில் போயிருக்கும். ஆனால் 90கள் எழுதும்போது, அது யாழ்ப்பாணம் மாதிரியான இடத்துல இருந்து எழுதும்போது அந்த காலத்தில் வந்த பிற படைப்புகள் எல்லாமே நேரடியாக இந்த போராட்டத்தோட ஒரு வகையில், அதாவது அந்த நிலத்துக்குள்ளே இருந்து வந்த படைப்புகள், அது வெளியில இருந்தது நிலத்துக்குள்ள வந்த படைப்புகள் நேரடியாகவே அந்த போராட்டத்தின் நியாயத்தை சொல்றது, அல்லது அந்த யுத்தத்தால் ஏற்படுற துயரங்களை சொல்றது, அல்லது அந்த போராட்டத்துக்கு ஒரு முன்னகர்த்தியாக இருக்கிறது என்ற அந்த கற்பனங்கள் இருக்குது. அது எங்களுக்குள்ளே இருக்காது. அப்போ நான் எழுதுகிற ஒரு விஷயம் இந்த போராட்டத்துக்கு எவ்வளவு தூரம் பங்களிக்கும், அல்லது இந்த போராட்டத்தை எவ்வளவு முன்னகர்த்தும், அதுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இந்த மாதிரியான இதுகள் எனக்குள்ளே இருந்தது. அது சின்ன வயசு, 19-20 வயசு வராது. இன்றைக்கு நான் அந்த மாதிரியான மானுட தரிசனம் இப்படி வச்சா நான் எழுத்தையும் அந்த விஷயங்களை கனெக்ட் பண்ணி எனக்கு இப்போ அதில் பெருசாக உடன்பாடுகள் எதுவும் இல்லை. எனக்கு ஒரு கதை சொல்ல விருப்பம் என்றதை தாண்டி அவ்வளவு பெரிய இதெல்லாம் கிடையாது. எழுது தொடர்பாக நீங்கள் சொல்கிறாங்க அந்த ஏன் எழுதுறீங்கன்றதுக்கு எந்த தாண்டி வெளியில் என்னால் வந்து இப்போ சொல்ல முடியாது. கூட நாவல்களில் நீங்கள் எங்கே இருக்கு இல்லை நாவல்களையும் நீங்கள் ஒரு பாத்திரமா இருக்கீங்களா அல்லது பிறருடைய அனுபவங்களா? அது இருக்க வேண்டி வருவதுன்னு நினைக்கிறேன். பொதுவாகவே நாங்கள் நாவல்கள் எழுதும் பொழுது என்ன செய்வோம் என்று சொன்னால், பாத்திரங்களை டிசைட் பண்ணுறதுக்கு, இந்த குணவியல்களை டிசைட் பண்ணுறதுக்கு, அதாவது அந்த கதைக்கு தேவையான அந்த பாத்திரத்தினுடைய குண இயல்பை டிசைட் பண்ணுறதுக்கு ஒரு வசதிக்காக தான் சொல்லுவேன். அதை நமக்கு தெரிந்த யாரோ ஒரு ஆளோட அதை கனெக்ட் பண்ணிடுவோம். அது எங்களுக்கு எழுதுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நமக்கு தெரிஞ்ச யாரோ ஒரு கேரக்டர் அதுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணோம்னா அதுக்கு குண இயல்புகள் அதில் வச்சுக்கொண்டு கொஞ்சம் எழுதுறது ஈஸியாக இருக்கும். சமயங்களில் அது நம்மளே வச்சுருவோம், எங்களையே வச்சுருவோம் என்று தோணும்போது அப்படி எழுதியிருக்கேன் தான். ஆனால் இப்போ அண்மையில் ஜேகே ஒரு கட்டுரையில் எழுதினார் அந்த திசை 9க்கு கடுமையாக விமர்சித்து அணிந்தார். இப்போ அவர் அதில் சொல்கிறார் என்னென்னு சொன்னால், எல்லா நாவலையும் சாய்ந்துட்டு இருக்கார். அவர் ஒரே மாதிரி யோசிக்கிறார்.
அவருக்கு இருக்கிற எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றார். அப்போ நான் நினைக்கிறேன் அது வெளியில தெரியக்கூடிய அளவுக்கு நான் இருக்கிறேன்னு தான் நினைக்கிறேன். எல்லா நாவல்களையும் நீங்க தொடர்ந்து வாரீங்கன்றத விமர்சகர்களோட பிரச்சனைகளோடு இது யோசிக்கு பிறகு அடுத்த நாள் எடுக்கிறேன்டா இருக்குது இசை வந்தது நாவலை வாய்ப்பு போட்டு நான் ஒரு மெசேஜ் போட்டுனா தவிக்கிறேன் தெரியும் என்ன சொல்ல போறீங்க. கதை புத்தகமாக இருக்கு, ஒரு நாவலான ஒரு விரிவாக்கம் இல்லை. அதை நான் ஒரு கதை புத்தகமாகத்தான் அதை வாசிக்கிறேன். ஒரு கதை புத்தகம் தான், அது நாவலுக்கான ஒரு விரிவை கொண்டதாக இல்லை என்று நான் சொல்லியிருந்தேன். அப்போ நீ கதைக்க போகிறது நாவலை கதைக்கணும் சொல்லி 2 மாதம் ஆச்சு. அந்த இதை எனக்கு விளங்கப்படுத்தணும். உன்னே சொல்லியிருந்தார், கதை புத்தகம் தான் இது நாவலுக்கான விரிவை கொண்டிருக்கவில்லை. இல்ல, அதாவது வாசகர்கள் எதிர்பார்க்கிறார்கள் நாவல் என்ற ஒரு விஷயத்துல அவைக்கு ஒரு ஒரு பார்வை இருக்கு. நாவல் என்றால் அது எப்படி இருக்க வேணும் என்றதுல சில புரிதல்களோட இருக்கிறோம். அதாவது பெரிய பரந்த ஒரு தளம், நிறைய வாழ்வுகள், அதனூடாக கிடைக்கிற ஒரு அனுபவம், மொத்த வாழ்க்கை அனுபவம், இதெல்லாம் ஒப்பிடும்போது அது நாவல் என்ற அந்த ஒரு பொதுவான புரிதல் இருக்கு. அந்த புரிதலுக்கு நாங்கள் பதில் சொல்லும் போது அப்படி இல்லை என்றுதான் சொல்ல வேண்டியிருக்குது. அதனால இது ஒரு கதை புத்தகம் ரேஞ்சுக்கு நான் உங்களுக்கு சொன்னேன். முதலாவது நீங்க சொன்னீங்க 19-20 வயசுல இருந்த சேர்ந்தனோட இப்ப ஒரு ஆள் அது வந்து முதல் வந்து நீங்க நீங்களே சொன்னீங்க 19 இருந்த எழுதின சயந்தன் ஒரு ஆள் இப்ப இருக்கிற ஆள் அப்படித்தான் அசேராவும் முதல் எழுதில இருந்து சயந்தன் பிறகு இருந்ததுதானே அப்படியே இருக்கு. அது மாத்தேக்க அந்த முதல் அசேராவுக்கு கொஞ்சம் அநியாயம் செய்யற மாதிரி இல்லையா? இல்ல, பொதுவாக தமிழ் சூழல திருத்தப்பட்ட பதிப்பு என்றதை நாங்கள் பார்த்துருக்கிறோம், அதை கடந்து வந்திருக்கிறேன். நான் அந்த ஒரு புள்ளியில வச்சுதான் சமரசம் செய்து கொண்டேன். நான் இவருக்கு இருக்கிற மாதிரி அப்ப முதல் வாசிச்சாக்களுக்கு வேணும்னா அப்படி சொல்லலாம், நீங்க முதல் வாசிச்சாக்களுக்கு அநியாயம் செய்கிறீர்கள் என்றுதான் இந்த படைப்பு தானே. அதனால அந்த வேறுபாடு வருது. உண்மையில பெரிய வித்தியாசம் இருக்கு 2 நாவல்களுக்கு இடையில. நாவல்களே திருத்தப்பட்ட பதிப்பு மாதிரி ஆய்வு கட்டுரைகள்ல இதுல வர்றது சோழசக்தி புத்தகம் திருத்தப்பட்ட பதிப்பு வந்திருக்கு. அட்டப்படத்துல இருக்கு இது திருத்தப்பட்ட பதிப்பு. படைப்பு நூல்ல திருத்தப்பட்ட பதிப்பு இது வந்திருக்கு. ஒவ்வொரு புத்தக கண்காட்சிக்கு ஓட்டு போடுவார் ஒரு வரி சேர்த்து போட்டு இல்ல, அதான் பழைய நாவலை விட ஒரு 50 பக்கம் கூட வந்திருக்கு. எழுதுற ஆளுக்கு திரும்பி பாய்க்கு கணக்கு நல்லா இல்லையே திருத்தோணம் போல இருக்கு. அதான் எல்லா நாவல்களுக்கும் வரும். அதான் குறிப்பா இந்த அசைராவுக்கு மட்டும் தான் அதை செய்யலாம். நீங்க முதல்ல சொல்லியிருந்தீங்க இல்லையா, அந்த நீங்க சின்ன வயசுல இருக்கும்போது அந்த இயக்க கட்டுப்பாடு போட்டு இருக்கும்போது அந்த ஒரு கடமை உணர்ச்சி இல்லையா, நான் இதுக்காக எழுதணும்னு வச்சுருக்கேன். அந்த கடப்பாட்டு உணர்ச்சி வந்து நிறைய பேர் எழுத வச்சது நாங்கள் பார்த்துருக்கோம். ஒரு எழுத்து இயக்கமாக அது எழுதுதில்லை. அவங்க இந்த வெளிச்சம் செய்திகள் இந்த வேற எழுதி பத்திரிகைகளுக்கு கவிதை எழுதார்கள் அந்த ஒரு இது வந்து ஜெனரேஷன் படுத்தப்பட்ட ஒரு இதாக அங்கே நிலப்போதே இருந்தது. அப்ப அதுல எழுதுறது வந்து ஒரு இயல்பா எழுத ஒரு பர்பஸ் இருக்கு, எழுதுங்கிற வாழ்க்கை சொல்லணும் அந்த மாதிரி. இப்ப நீங்க இப்ப எழுதும் போது அந்த உண்மையில் எங்க இருந்தது எது இயக்குது, ஏதோ ஒரு நாவல சில கேள்விகள் வருகிறது. நான் பார்க்கிற உலகம் பார்க்க சில கேள்விகள் வருகிறது. இந்த கேள்வியை ஒருவேளை நான் அந்த கேள்வியை டிஸ்கஸ் பண்ணுவோம், எங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணும்போது நான் பெரும்பாலும் சில நாவல்ல என்ன சொன்னா, எனக்கு பிரகடனம் ஒன்று இருந்தால் என்னால நாவல்ல அந்த பிரகடனத்தை தான் ஓங்கி ஒழிக்க பண்ண முடியும், அதைத்தான் நான் முன் வச்சு கொண்டு போவேன். ஆனால் பொதுவாக என்னுடைய புரிதலின்படி இந்த நாவல்களில் டிஸ்கஷன் தான் இருக்கும்.
அந்த அந்த கேள்வி தொடர்பான ஒரு 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 உரையாடல் அதுக்குள்ள நடத்தி கொண்டு போவேன். அப்போ இன்றைக்கு அதை பண்ணுறது நான் எதிர்கொள்கிற கேள்விகள் தான். எனக்கு சில கேள்விகள் இருக்குது. அந்த கேள்விகள்லாம் நான் அவர்களில் டிஸ்கஸ் பண்ணுவேன். அது எப்படி மாற்றமடைந்திருக்குது இவ்வளவு வருஷங்களுக்கு அப்புறம் அந்த கலப்பாட்டு முயற்சியோட பதிவு என்னெல்லாம் இருக்குன்னு அது அது மாதிரி நாலு பங்கு வகிக்கிறது. அதுவும் உங்களோட ஒரு நீங்க சொல்றீங்க அந்த நியாயம் செய்யறது ஒரு கலப்பாட்டு முயற்சி அதெல்லாம் அது எப்படியோ ஒரு மாற்றம் செலுத்துது. நீங்க சொன்னீங்க கேள்வி அந்த கேள்விகளுக்குள்ளேயும் ஒரு கலப்பாட்டு முயற்சி இருந்தாலும் இல்லை எனக்கு என்ன இந்த இன்னைக்கு அந்த இலக்கிய தொடர்பாக வந்த இடத்துல நாங்கள் நியாயம் செய்யறதுக்கு ஒரு இலக்கியத்தை எழுத தேவையில்லை என்றுதான் என்னுடைய தற்போதைய நிலைப்பாடு. அதனால நான் இப்பவும் வருது இன்னைக்கும் போராட்டங்களை நியாயப்படுத்துறது அல்லது அதுக்கு ஒரு காரணத்தை சொல்ற மாதிரியான படைப்புகள் வருதுதான். ஆனால் நான் இப்போ நான் வந்தடைஞ்சிருக்கிற இடம் இலக்கியம் அந்த வேலையை செய்ய தேவையில்லை என்ற ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறேன். இப்போ அதனால நான் அதை செய்வதில்லை. திசை 9 ரெண்டு ஜேர்னி இருக்கு. ஒன்று அந்த ப்ரோட்டாகனிஸ்டோட ரைட்டர் ஆகிற ஒரு ஜேர்னி, இன்னொன்று தி ஜேர்னி ஆஃப் ரெஃப்யூஜி இமிகிரண்ட் அப்படின்னு இருக்கலாம். பட் அந்த நாவல் வந்து அந்த ரெண்டு ஜேர்னியும் சரியான ஒரு முடிவை நோக்கி இதை நோக்கி நகர்த்தாமல் அந்த ரெஃப்யூஜி அந்த இமிகிரண்ட்டோட ஜேர்னியை மட்டும் எடுத்துட்டு போகிறீங்க. அந்த எழுத்தாளனுடைய ஜேர்னி என்ன ஆகுது அப்படின்ற ஒரு ஏதோ ஒரு இடத்துல அது ஸ்டாப் ஆன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. லைக் த பர்சனல் ஜேர்னி ஆஃப் அ பர்சன். நீங்கள் அந்த இமிகிரண்ட் ஆர் அந்த ரெஃப்யூஜி ஸ்டேட்டஸ் ஹவு ஒரு இலங்கையோட அகதியாக இல்லாமல் உக்ரைனிய அகதியாக அந்த ஜேர்னி கம்ப்ளீட் ஆகிற மாதிரி அந்த எழுத்தாளர்களோட ஜேர்னி கம்ப்ளீட் ஆகுது. ஸோ where do you see those two journeys getting இல்லை நீங்கள் அந்த சொல்கிற அந்த திசை 9 நான் ஒருவேளை அவருக்கு உக்ரைனில் ஒரு 10 வருஷ வாழ்க்கை இருந்தது, லைஃப் இருந்தது. அது இந்த நாவலில் இல்லை. அதை முழுமையாக எழுதியிருந்தால் நீங்கள் சொல்கிற அந்த ஏழு சரியான இடத்துல வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் நான் எனக்கு கேள்வி வந்து இந்த ஐரோப்பா எப்படி எதிர்கொள்கிறது அதுலேயே நான் அந்த டிஸ்கஷன்லேயே இருந்ததால் இந்த உக்ரைனில் அவருக்கு ஒரு வாழ்க்கை இருந்தது. 10 இயர்ஸுக்கிட்ட அவர் உக்ரைனில் இருந்தான் வார அந்த லைஃப் வந்து இந்த நாவலில் இல்லை. இது யாரும் ஒரு விமர்சகர் போதாமையாக சொல்ல முடியும். I think at some point and Ukraine is trying to find his writer's voice in that novel. அவனுடைய travel is going internally and being the writer. And the physical journey ஒரு பாயிண்ட்ல எண்ட் ஆகுற மாதிரி இருக்கு. But then again it continues where he becomes a refugee. இல்லை அதாவது அவருக்கு எண்ட் ஆகிடுது. இந்த உக்ரைன் ரஷ்யன் போர் ஸ்டார்ட் ஆகாட்டி அது அந்த அந்த வாழ்க்கை வந்து எண்ட் ஆகிட்டு தான். ஆனால் இந்த ஓர் வரும்போது மறுபடியும் அவர் ஓட புறப்படுறது தான் அவருடைய மனோநிலை. அவருக்கு இந்த யுத்தங்கள் வேண்டாம். அந்த ரைட்டர் கெட்ஸ் மறுபடியும் செத்து போற மாதிரியான ஒரு நிலை இருக்குது. அதுல இருந்து மறுபடியும் அவருடைய இலக்கு வந்து நீங்க எதுக்காக சண்டை அடிச்சு சொல்லுங்க, என்ன இதுக்குள்ள சேர்க்காதீங்க, அதுதான் அவருடைய இலக்கு. ஒவ்வொரு எழுத்தாளர்களுக்கும் அல்லது ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒவ்வொரு காலத்தில் அவருடைய அரசியல் வேட்பாளர்களும் மாற்றங்கள். அது வந்து அவருடைய எழுத்துல வீடுகள் இருக்கும். ஒரு காலகட்டத்தில் உதாரணத்துக்கு எங்கே எடுத்துக்கொண்டால் நான் வந்து சின்ன வயசு தேசிய விரோத போராட்டத்துக்கு இந்த காலத்தில் இருந்து தேசிய விரோத போராட்டத்துக்கு குறிப்பாக வெளியே எடுத்துக்கிறதுக்கு ஆரம்பித்தார். 26ஆம் ஆண்டு நான் வெளியில் வந்தாங்க. வந்தவர்களும் இயக்கத்துடைய நமக்கு ரொம்ப தெளிவாக நாங்கள் தமிழ் தேசியத்தில் நமக்கு முன்பாக நினைக்கிட்டேன். தமிழ் தேசிய ஆர்வமாக தான் நாம் இருக்கிறோம். அது தமிழ் தேசிய ஆர்வமாக இருக்கிற அது திருப்பி கொண்டே அவங்க தமிழ் தேசியத்துக்கு அவர் போராட்டம் கொண்டு இருந்த ஒரே இயக்கமாக விடுதல் உடைய விடுமுறை சுற்றி நாளைக்கு விடுமுறைக்கெல்லாம் நான் யோசிச்சிருக்கேன். திருப்பி பேசிடுவாங்க. தத்திரிமான காலம் நடந்து வரும் கட்சியில் சேர்றாங்க. நல்லா பேசுகிறேன். அவங்க என்ன சொல்கிறாங்க, தேசிய வார்த்தை பிரேக் பண்ணணும்னு பேசினாலும் இல்லைன்னா போக்குவரத்து சொல்கிறாங்க. அப்பயும் அந்த கேட்டுக்கொண்டு அவங்க ஒரு செய்திக்கும் நடிச்சு சொல்லி 94 காலப்பகுதியில் ராஜபுர நாடு பின்பற்றிக்கொண்டு தொழிலாளர் நகரத்தில்னா வீரர்கள் வந்து அடித்து சுற்றுலாத்தலமான வீரர்கள் வந்து அடித்து அந்த பேப்பரெல்லாம் படித்து அந்த ஆகிடும். அப்போ தான் எனக்கு ஒரு குறிப்பு வருவாங்க. விழாவில் அடிச்சு சொல்லி எல்லாம்
எப்படி செய்ய முடியும்னா நாங்கள் எடுத்து குறையை கொடுத்தாங்க. ஸோ என்னுடைய அப்படி இருந்து தான் இந்த எழுத்துக்கள் வந்து தமிழ் தேசியத்தை புரிந்து நாங்கள் எடுத்துக்கலாம். நான் இது மாதிரி சைந்தனுக்கு 2009 காலப்பகுதி அந்த கல்வியாக மாற்றத்தை எல்லாம் அதுக்கு முன்னும் சைந்தன் இருந்தோம் அங்கே படிக்கிறாங்க. நாவல் அடிப்போது பிளாக்ல இருந்தவர் நாங்கள் 2009 காலப்பகுதி பல பேருக்கு அவருடைய கருத்து நிலையிலும் அரசியல் பாதையிலும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதை எழுத்திலும் தெரியுது என்று நான் கருதுகிறேன். உங்களோட பொறுத்தவரை அது புரியுது. அதில் உண்மை இருக்கு. 2009 அந்த யுத்தம் முடிஞ்சு, ஆனால் அது அந்த நாள் என்று சொல்ல முடியாது. அந்த யுத்தம் தொடங்கி அது ஒவ்வொரு பக்கமாக அழிச்சு கொண்டு மக்களை அழிச்சு கொண்டு அது வந்து கொண்டிருந்த காலங்களிலேயே அந்த தத்தளிப்பு அது ஒரு விதத்தில் குற்ற உணர்ச்சி சார்ந்த ஒரு தத்தளிப்பு தான். அப்படி வந்து அந்த முடிஞ்சு நான் நினைக்கிறேன், உங்களுக்கு தெரியும், அந்த யுத்தம் முடிஞ்ச 2வது 3வது நாள் நான் பிளாக்கில் ஒரு கட்டுரை எழுதிக்கிறேன், பிச்சை வேண்டாம் நாயை பிடியுங்கள் என்று சொல்லி. அப்போ அது ஒரு பெரிய உடைவு புள்ளி தான். அது உண்மையில் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த போராட்டம் எப்படி நடந்தது, அது சரியான முறையில் நடந்திருக்கா, அல்லது அந்த பெரிய ஆய்வுகளுக்கு ஊடாக வராமல் இந்த யுத்தம் கடைசியில் முடிஞ்ச விதமும் அதில் எங்களுக்கு இயல்பாகவே உருவாகிற ஒரு குற்ற உணர்ச்சி ஊடாகத்தான் அந்த பெரிய முடிவு வந்தது. இப்போவும் வந்து இப்போ நீங்கள் இந்த இலக்கியங்களில் நான் அந்த விஷயங்கள் நான் இப்போ வந்திருக்க அந்த இலக்கியம் பண்ணுறது நான் சப்போர்ட் பண்ணுறேன்னா ஆதரிக்கனா எதிர்க்கனா என்ற ஒரு பக்கம் இருக்க, அதை சொல்றதுக்குரிய இடம் இலக்கியம் இல்லை என்றதான் நான் வந்திருக்க இடம். அது நான் சொல்கிற இலக்கியத்தில் அது இல்லை என்றதான் எனக்குரிய இடம். நீங்கள் சொன்ன மாதிரி அந்த 2009 ஞானம் அடைஞ்சு குரூப்பில் நான் வருவேன் நீங்கள் சொல்லலாம். அது உண்மைதான், அது ஒப்புக்கொள்வதில் நான் அப்போவே அதை எழுதிட்டேன். நான் பிச்சை வேண்டாம் நான் எப்படிங்கிற என்ற கட்டுரையில் அது தெளிவாகவே நான் சொல்லியிருக்கேன். இல்லை நாங்களும் ஒரு பங்காளி, நாங்களும் குற்றவாளிகள் என்ற ஒரு வித மேனாமஸ்தையில எனக்கு அந்த யுத்தம் முடிஞ்ச விதம் ஓரளவுக்கு இந்த மக்களின் கொலை நடக்காமல், மக்கள் மீதான அவ்வளவு பெரிய அழிவு நடக்காமல் முடிஞ்சிருந்தா கூட வந்திருக்காது. அந்த மக்களின் அழிவோட அது ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்டாக இருந்தாலும் ஒப்புக்கொள்றேன். அந்த ஒரு பிரச்சனை அது ஒன்றும் இலக்கியத்தில் நீங்கள் இன்னொரு கட்டத்துக்கு வந்துட்டீங்கன்றது அது நல்ல விஷயம். ஓகே, சில விஷயங்கள் சொல்ல வேண்டியிருந்தது. இப்போ நாங்கள் இன்னொரு கட்டத்துக்கு இலக்கியத்தில், அதாவது நாங்கள் பிரச்சாரம் செய்ய வேண்டிய கட்டம் போய் நம்ம ஒரு விஷயத்துக்கு அடித்து சொல்ல வேண்டிய கட்டம் இல்லை, நாங்கள் இலக்கியத்தில் நடத்தப்பட்டதுக்கு வந்துட்டீங்க என்பது தெரிய விஷயம். நீங்கள் அதே நேரத்தில் பிச்சை வேண்டாம் நான் எப்படி சொல்லிட்டு நீங்கள் முன்னுக்கு சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, நான் ஒரு கணக்கு அதிகம் எழுதுவது தெரியல, அதை மாற்றேன். இந்த எழுத மாட்டேன் நீங்கள் வயசு எழுத வேண்டிய இடத்தை ஒரு ஆளை நான் எதிர்பார்க்கணும் என்றால், ஆனால் நான் எழுத மாட்டேன் நான் அப்படி சொன்னா தெரியல, நான் எழுத இல்லை என்றதன் அடிப்படையில் எனக்கு ஒரு தெரியுது. அப்படிதான் சோர்வு பார்க்கலாமா? தோல்வியா? சோர்வு இல்லை, அப்படி இல்லை. சோர்வுன்றது நீங்க இப்ப நாவல் எழுதுறோம், என்னப்பா யாரும் கதைக்கு எல்லாரும் பேசலையே, யாரும் அதை பற்றி கதைக்கலையே என்று அப்படி வாராது. எனக்கு அப்படி எதுவும் இல்லை. அந்த சோர்வெல்லாம் கிடையாது, அதெல்லாம் கிடையாது. ஆனா காலம் எடுக்குது எனக்கு. அது ஒரு ஒரு நாவல் ஒன்று தோன்றதுக்கு, அது உருவாகிறதுக்கு எடுக்கிற காலமாக கூட இருக்கலாம். அதான் அதுக்குரிய காலம் எனக்கு நிறைய. ஒவ்வொரு எழுத்தாளர் 2 பேர் சொன்னார் 1 மாசத்துக்குள்ள அது அந்த நாவல் எழுதுன்னு சொல்லும்போது அதுலேருந்து நான் ஆச்சரியப்பட்டேன். அப்படி அவரால் முடியுது, எனக்கு அது முடியல. அது நிறைய காலம் எடுக்குது. ஆனால் அதன் மீன் நான் ஏதோ ஒரு நாவல் நம்மளோட மூளைக்குள்ள எப்போவுமே ஓடிக்கொண்டு தான் இருக்கும், அது உருவாகிக்கொண்டு தான் இருக்கும், அது சம்பந்தமான யோசனைகள் போய்கொண்டு தான் இருக்கும். அது இறங்கி வர்றதுக்கு எனக்கு காலம் எடுக்குது. தனிப்பட்ட ரீதியில எனக்கு காலம் எடுக்குது. நன்றி. ஆமாம், ஒரு படைப்பை அது எங்களுக்கு ஒரு புதிய புதிய காசு சமாதான இலக்கிய சூழல் புதுசாக மற்றது இந்தியா அடுத்த தலைமுறை எழுத்தாளர்களும் எழுதி கொண்டிருக்கிறோம். அது எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க. மற்ற இது முடியாத என்ன புரியல புதிய சமகால உங்களுக்கு அடுத்த தலைமுறை
ஈழ நாவல்கள் வந்திருக்குது. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதனோட உங்களோட படைப்பு எப்படி அந்த வித்தியாசத்தை நீங்கள் உணர்றீங்களா? சொன்னால் அடுத்த இடத்துக்கு அது போதும்னு சொல்லி யோசிக்கிறீங்களான்றது ஒரு கேள்வி. மற்றது அதே நேரம் அடுத்த தலைமுறை இப்போ எங்களோட தலைமுறை இந்திய படைப்புகளும் வந்து கொண்டு இருக்குதாங்க. சமகாலத்தில் நாவல்கள் எல்லாமே வந்து கொண்டு இருக்குது. அது இதோட எப்படி ஒப்பிட்டு பார்க்குறீங்க? அது அந்த போக்கு எப்படி இருக்குது? நம்பிக்கை தர மாதிரி இருக்குதா? அதில் சொல்லிச்சுன்னா அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? அதிகமாக ஈழ நாவல்களில் வர்ற எல்லா நாவல்களையும் நான் படிக்கிறேன். நான் ஓகே, எனக்கு ஜாதனுடைய நகலாத்தை வரும்போதெல்லாம் பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு. அது அந்த அந்த அப்படியே அடுத்த தலைமுறையிட அது அந்த எழுத்து ஒரு காத்திரமான எழுத்து வடிவத்துக்குள்ள போய் குறிப்பிடத்தக்க ஒரு நாவலாசிரியர் இன்னும் இருக்கிறேன். நாவலாசிரியர் என்னும் போது ஜாதனை தைரியமாக சொல்ல முடியும், ஒரு பிரச்சனையும் இல்லை. தமிழ்நாட்டு வாசகர்களில் அதில் தெரிவு செய்து தான் நான் படிக்கிறேன். எல்லா நாவல்களும் படிக்கிறதில்லை. இப்போ எங்களுக்கு சிலர் இருப்பார்கள், இவர் சொன்னால் படிக்கலாம் என்ற மாதிரியான ஒரு நபர்கள் இருப்பார்கள். அவர்கள் சொல்கிற அளவு நாவலும் படிச்சுட்டு தான் இருக்கிறேன். ஆனால் குறிப்பாக வந்து இந்த தமிழ்நாட்டு எழுத்தாளர்கள் அந்த மென்னுணர்வுகள் என்ற விஷயங்கள் அல்லது லைஃப்பில் வாழ்க்கையில் நாங்கள் சில விஷயங்களை பார்த்தா இதையா இறைவா இருந்து ஒட்டி கொண்டிருந்தேன்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குமில்ல, அந்த மாதிரி விஷயங்களை பூ வச்சா ரொமான்டிசைஸ் பண்ணி எழுதுகிற விஷயங்கள் பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. ஆனாலும் நினைக்கிறேன் அவையோட பார்வையில் அல்லது அவை வாழ்ந்த வாழ்க்கையில் அதுகளுக்கு இருக்கிற முக்கியத்துவத்தை எங்கள் லைஃப்பில் இருந்து என்னால் அதில் கனெக்ட் பண்ண முடியாமல் இருக்கிறதால, அதை பொருத்தி பார்க்க முடியாமல் இருக்கிறதால சில நேரங்களில் அது என்னுடைய எனக்கு ஒரு ரசனை இருக்குன்னு தானே. ஆனால் உண்மையாகவே எனக்கு தமிழ்நாட்டு எழுத்துக்களை விடவும் ஈழ நாவல்களில் இன்னமும் ஒரு பெரிய விருப்பம், அதை உடனே படிச்சிடணும் என்ற ஒரு ஆசையும் எனக்கு இருக்குது. ஆனால் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கேன். கடைசியாக நீங்கள் நியூயார்க்கில் நடந்த வாழும் தமிழ் நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிறீர்கள். அதை சொல்லிடுங்க, அது எப்படி இருந்தது, அதன் அனுபவம், அது தமிழுக்கு அதனுடைய பங்களிப்பு சம்பந்தமாக கூட பார்வை. முதலாவது அப்படி ஒரு அழைப்பு வந்த உடனே நானும் உடனே ஓப்பனான்னு சொன்னேன். ஓப்பனாக சொன்னால் முதல் கேள்வி நானும் இப்போ அமெரிக்கா பார்க்குறது. அது கூடாம போகும்போது நான் அடைஞ்சது எனக்கு இப்போ நான் அதில் அந்த பேனலில் இருந்தனால் நான் சில விஷயங்கள் குறிப்பாக அந்த நேஷனலிசம், டயஸ்போரா லைஃப் இது சம்பந்தமாக சில விஷயங்கள் ஆயிடுச்சுனான். அப்போ அது கூட அவை அடைஞ்சு கொண்டதை விடவும் நான் அடைஞ்சு கொண்ட சில விஷயங்கள் இருக்குது. நிறைய எழுத்தாளர்கள் 30-40 எழுத்தாளர்கள் வந்தது. அப்போ அந்த இப்போ எப்படி இந்த நிகழ்வுக்கு வரும்போது எனக்கு இன்றைய நாள் இந்த பேசுகிறத விடவும் சில விஷயங்கள் இருக்குது. நான் நிறைய பேரை சந்திப்பேன், நிறைய பேரோட கதைப்பேன். அதுகள் தார அந்த உற்சாகம் ஒன்று இருக்கு இல்லையா, அது வந்து எழுதுகிற ஒரு ஆளுக்கு கட்டாயம். அது அடுத்த 2-3 மாதங்களுக்கு அது அந்த எனர்ஜியோட வச்சுக்கொள்ளும், அது பூஸ்ட் மாதிரி. அந்த விஷயத்தில் ஒரு 5 நாள் ஒரு 30 தமிழ் எழுத்தாளர்களோட ஒன்றா இருந்த அது ஒரு எனக்கு பர்சனலாக எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு. ஆனால் அந்த நிகழ்வு கூடாக தமிழ் சமூகம் என்ன பெறுகுது என்றதில் அது மொத்தமாக முழுக்க ஆங்கிலத்தில் அது அதில் கதைச்சவை பேசினவை எல்லாருமே அந்த நிகழ்வே மொத்த நிகழ்வுமே இங்கிலீஷ்லாம் நடந்தது. இலக்கியம் சார்ந்து சில புரிதல்கள் அதில் வந்துச்சு. குறிப்பாக வன்முறை இலக்கியமும் அல்லது என்னுடைய டக்கண்டு இப்போ ஞாபகம் வரது அந்த விஷயம் தான். வன்முறையை இலக்கியத்துக்குள்ள பயன்படுத்துறது தொடர்பான ஒரு பெரிய டிஸ்கஷன் லக்ஷ்மி சரணகுமார் இந்த மாதிரி நாட்கள் நடத்தினவை. அதில் நான் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்துச்சு. அதே போல் இப்போ என்னோட நடந்த பேனல்லையே நானே சில விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்துச்சு. இது நீங்கள் கேட்ட வேலை தமிழ் சமூகத்துக்கு அது என்ன மாதிரி பங்களிப்பு ஏற்படுத்த இன்னொரு 2-3 நிகழ்வுகளுக்கு பிறகுதான் அதை சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். அதில் ஆச்சரியப்படுத்திய விஷயம் என்று சொன்னால் அந்த ஆர்கனைசேஷன் எனக்கு பிரமிப்பாக இருந்துச்சு. அவர் ஆச்சரியத்தோடு தான் பார்த்தேன். நான் நடக்கிற உலகம் தொடர்பான கேள்விகள் பார்க்குற ஒரு கேள்வி நடந்து கொண்டிருக்கிற சம்பவங்களை வந்து கலை வடிவமைப்பு மாற்றங்களை உங்களுக்கு என்ன சிக்கல் இருக்கு? அடுத்த கேள்வி வந்து தமிழ் இலக்கியம் இந்த உலகம் வந்து தமிழ் இலக்கிய வடிவம் இப்போ எப்படி இருக்கு?
நம்ம கடைசியாக கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல போகலாம். இங்கே பிறந்து வளர்ந்த தலைமுறையில் எழுதுகிற எழுத்து அதை தேவையில்லை. இங்கே பிறந்து வளர்ந்த தமிழ் இலக்கியம் இங்கே பிறந்து வளர்ந்தாக்கள் தமிழ் எழுதுகிறாங்க இலக்கியம் அது சரி. இலக்கியம் வந்து தமிழ்ல அதை படிக்கல இதுவரைக்கும். எனக்கு நாங்கள் ஒரு எழுத்தாளராக இருக்கிறபடியால புலம்பெயர்ந்த நாடுகளில் கிட்டத்தட்ட 20 வருஷம் இருந்துட்டேன். பொதுவாகவே ஒரு கேள்வி வருது சொன்னா எங்களையும் கேட்கிறேன், நீங்களும் உங்களோட புலம்பெயர்ந்த வாழ்க்கை எழுத போறீங்கன்னு சொல்லி. இன்னொன்று சொல்லுகிறேன், இப்போ எவ்வளவு காலத்துக்கு ஈழத்து எழுதுறீங்க, எவ்வளவு காலத்துக்கு இளைஞர்கள் அந்த போராட்டங்கள் எழுதி கொண்டிருக்கிறீங்கன்னு எழுத்தாளர்கள் தொடர்ச்சியா இப்ப பரவலா புலம்பெயர்ந்த நாடுகளை உண்மையிலே அப்படி யாரும் கேட்கவும் முடியாது, அப்படி எழுதுன்னு சொல்லவும் முடியாது. அது எழுத்தாளர் தான் தீர்மானிக்க. அவர் தான் அதை முடிவெடுக்கிற இதில் இருக்கிறார். அதே நேரம் எனக்கு பர்சனலாக அந்த புலம்பெயர்ந்த வாழ்க்கையை எழுதுறது, நான் நேற்று கருமையாக சொல்லலாம், நாங்கள் தமிழ்நாட்டில் போயிருக்கேன், இலங்கையில் போயிருக்கேன், ஒரு ஓட்டோவில் போயிட்டு வந்தாலே நாங்கள் பார்க்குற 10 மனுஷங்களுக்கும் 10 குணாம்சங்களை என்னால் அப்சர்வ் பண்ண முடியும். ஆனால் இங்கே நான் ஒரு ட்ரெயினில் போயிட்டு வரும்போது எனக்கு எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருக்கிறோம். முக்கியமாக எங்களால் அந்த வாழ்க்கைக்குள்ளே இறங்கி பார்க்க முடியலை, அதுக்குள்ளே இறங்க முடியலை. இதை நீங்கள் சொன்ன இந்த இரண்டாம் தலைமுறை இருக்குதாரு, இங்கே பிறந்து வளர்ந்தாக்கள் எழுதும்போது கண்டிப்பாக அது வரும்னு நினைக்கிறேன். அப்படி வரும்போது நான் படிக்க ஆசையாக இருக்கிறேன். ஏனென்றால் அது கூட நான் அறிஞ்சு கொள்ளலாம்னு சொல்லியிருக்கேன். ஆனால் நான் எனக்கு பெரிய அளவில் இந்த இரண்டாம் தலைமுறை வந்து புலம்பெயர்ந்த வாழ்க்கையை உண்மையில அவைக்கு ஒரு பெரிய இஷ்யூ நான் கண்டுபிடிச்சது. அவைக்கு அந்த அடையாள சிக்கல் ஒன்று இருக்க மாட்டேன். ஆனால் அது இப்போ கூட வராது. 2000 பிறந்த தலைமுறைக்கு தான் அந்த அடையாள சிக்கல் பிரச்சனை வரும்னு நினைக்கிறேன். அதை எப்படி ஃபேஸ் பண்ணி எழுதியிருக்கிறேன் அறிய நான் ஆசையாக இருக்கிறேன், ஆர்வத்தை தான் இருக்கிறேன். கலைப்படை பார்க்கும்பொழுது உங்களுக்கு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குதானே, நான் எழுத்தாளன் உண்டு. அப்ப அந்த ஒரு நம்பிக்கை என்னால அதை வந்து ஒரு கதையாக்க, முதலாவது இப்ப நிறைய சொல்லிடணும், ஒரு நாவல்ல என்ன இருக்கணும் கேள்விகளுக்கு நிறைய பதில்கள் சொல்லுவேன். சிம்பிளா ஒரே ஒரு பதில் தான் இருக்கு, அது ஒரு கதை இருக்கணும். அப்ப அந்த அதை கதையாக்குற ஆற்றல் எனக்கு இருக்குன்னு நம்புறேன். நான் அதை எழுதுறேன். சாயந்தரம் சொன்ன ஞாபகம் இருக்குது. முதல்ல நீங்க சிறுவர் தொகுப்பு தான் நீங்க வந்தது. இல்ல நான் இல்ல வந்திருக்கேன். அர்த்தம் என்று சொல்லி ஒரு நாவல் சிறுவர் தொகுப்பு அது வரும்போது எனக்கு 22 வயசு. நீங்க ஒருக்கா சொன்ன ஞாபகம் சிறுவது முதல்ல சிறுவது எழுதுறீங்க, அப்புறம் நாவல் எழுதுறீங்க. ஆதர மதிப்பிக்க அசைரா இல்லை உங்க எழுத்துல அந்த மாற்றம் தெரியும். அசைரா இல்லாம அந்த மாற்றம் ஒன்று இருக்குது. நீங்க சொன்ன சிறுவர் எழுதுறது கஷ்டமாக, நாவல் ஈஸியா இருக்கு. அது என்ன வித்தியாசம் அதை சொல்லுங்க. இல்ல அந்த வடிவம் எனக்கு பிடிபடலை என்றதான் பிரச்சனை. அது நீங்க தமிழ் விக்கில தான் எடுத்தீங்களா? அப்ப அந்த சிறுகதை என்று நான் புரிஞ்சு வச்சிருக்கிற வடிவம் இப்போ என் கையில் ஒரு சின்ன கொஞ்சம் ஒரு அணுக்குள்ள ஒரு உடம்பு மாதிரி இருக்குது, அது துணிக்கொண்டே இருக்குது. என்னால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஆனா நாவல் வந்து எனக்கு அதை தடவி கொடுக்குற அந்த ஃபீலை கொண்டு வருது. அதை என்னுடைய கொண்டோளுக்குள்ள அது இருக்கு என்ற ஒரு வடிவ அந்த கையாள முடியுது என்ற நினைப்பு தான் என்னால் சிறுகதைகளை வந்து இப்ப கடைசியா நான் சிறுகதை எழுதுறது 2019, 7 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு சிறுகதை கூட எழுதல. ஆனா 2 நாவல் நன்றி வணக்கம். 12 தற்பொழுது சாயந்தனுடனான நிகழ்வு மிக சிறப்பாக முடிந்தது. அண்மை காலங்களில் எழுத்தாளர் சாயந்தரனாவிட்ட இருக்கிற 2 விமர்சனங்கள் அது சற்று மட்டமாக இருந்தாலும் அதை சொல்றேன். ஒன்று வந்து எழுத்தாளர் சாயந்தன் வந்து இளம் எழுத்தாளர் 2 அந்த கட்டகரைக்கெல்லாம் இப்போ அவரை காட்டி கொண்டு வருவாங்க. அதால அவருக்கு நிறைய கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு நினைக்கிறேன். அடிப்படையில் அடுத்தது 2வது விடயம் என்னன்னு சொன்னால், அவருடைய ஆதிரை நாவல் வந்து கிளாசிக்கா இல்லையான்னு சொல்லி பெரிய ஒரு போர் நடந்து கொண்டிருக்கு. இப்போ அண்மையிலேயும் ஒரு விடயம் ஒன்று கிளர்பட்டு நான் அந்த கட்டுரையெல்லாம் படித்து பார்க்குறேன். அந்த 10 வருடம் ஆயிட்டு அந்த 10 வருடங்களுக்கு முன்னால் எழுதப்பட்ட அந்த நாவல் பெட்டி ஒரு பாராட்டி பட்டயம் எல்லாம் கொடுத்துருந்து பிறகு இப்போ அண்மையில் திருப்ப அந்த கருத்து வந்து வேற மாதிரி ஒரு மாற்றம் அடைஞ்சிருக்கு. அதை நான் பார்க்கக்கூடிய அது வந்து காலப்போக்கில் இது வந்து அடிப்படையாக இலக்கிய தமிழ் இலக்கியத்தில் நடந்த ஒரு விஷயங்கள்லாம் கருத்துவியல் அதுக்கு சம்பந்தம் தான் நான் எழுத விட்டேன்.
ஓகே, நன்றி. ஒரு வலி அதோட எல்லாம் மற்ற அவஸ்தைகள் சத்தியமாக என்னால் இல்லை. நான் இதை விட கற்பனை பண்ணி கூட நிறைய எல்லாம் நடந்திருக்கு. இது எனக்கு ஒரு ஒரு எழுத்தாளராக அவர் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்கிறேன்றது நாங்கள் அந்த குண்டு இங்கே ஆடி ஆடி வந்து விழுந்ததோ அந்த திசையை நோக்கி போய் அந்த குண்டு விழுந்த இடத்தை நான் பார்த்தாங்க. அப்போ